ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை நம்ம கேரளா போகிறோம். ஸோ இந்த தடவை கேரளாவில் எங்கே போகிறோம்னாக்கா, அஃப்கோர்ஸ் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம். போன தடவை எடுத்த வீடியோ போட முடியல, அது ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது ஏன்னு சொல்கிறேன் அப்புறமேலு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அக்கா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்டப்பனா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது கட்டப்பனான்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான், க்ளவுட்ஸ் செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இது நம்ம பக்கத்துலேயே மூணாறு இருக்குது. டைம் இருந்தால் முடிஞ்சால் மூணாறும் போய் காட்டுறேன். இல்லை அப்படின்னாக்கா கட்டப்பனா மட்டும் நம்ம சுற்றி காட்டிட்டு வந்துடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங்கை பற்றின டிப்ஸு, ஸ்கில்ஸு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருக்காங்க, சரிங்களா? இப்போ இங்கே பயங்கர வெயில் அடிக்குது. ஆடி மாதம் வேறு, காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ அங்கே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. ஸோ மழை ப்ளஸ் மலை வழி சாலை செம்மையாக இருக்க போது. ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். போகிற வீடியோவை கண்டிப்பாக எடுத்து போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ரைடர்ஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குமுளி பக்கத்தில் வந்தாச்சு. குமுளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர் தான் குமுளி. ஸோ பார்த்துருப்பீங்க பார்டரு. இன்னொரு 13 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னாக்கா கேரளா பார்டர் ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கிட்டிருந்து உங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் தான் நம்ம குமுளி போயிடலாம். பட் ஏன் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வர வழியே லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துருவீங்க, மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் மலையில் போகிறப்ப இன்னும் ஆனந்தமாக தான் இருக்கும். ஸோ போகிற வழியில் மழை வந்துச்சுன்னா வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு குமுளியில் ஏறி அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், சரிங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு மலையில் ஏறணும். ஒரு 13 கிலோமீட்டர் குமுளி போய் சேர்ந்துடும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? வீடியோ திறந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குமுளி, அதாவது பார்டரை தாண்டி வந்தாச்சு. ஸோ பார்டர் தாண்டி வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேயிலை, அதாவது நம்ம இந்த டீ விளைவிப்பாங்கள்ல, தேயிலை விளைவிப்பாங்கள்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். மலை சாரல் ப்ளஸ் குளிர், நனைஞ்சிட்டோம். மலை சாரல், கூலிங்கு ப்ளஸ் நேச்சர் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மழை சாரல் நேரத்தில் வாங்க. கோடை காலத்தில் வந்தாலுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மழை சாரல் நேரில் வந்தோம்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதானு தெரில, சாரல் அடிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நாங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நல்லா விடான்னு இருக்குது. ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம இன்னும் அந்த கட்டப்பனா கட்டப்பனா நாளைக்கு தான் போவோம். ஸோ இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி கட்டப்பனா வந்துடுவோம். வந்துட்டு டைம் இருந்தால் 3 hours, சரிங்களா? ஸோ ஒரு தடவை அந்த சீனரி எப்படி பார்த்துருங்க, செம்மையாக இருக்குங்க. அதுவும் அந்த மலையோடு சேர்ந்து வண்டி ஓட்டுறப்ப வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ நான் திருச்சிலேருந்து வரேன். திருச்சிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம சூடு. அங்கே அந்த சூட்லேருந்து நீங்கள் வரப்ப வேறு லெவலு. பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளா வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்த நேரம் என்னன்னு தெரில. இங்கே வயநாட்டில் நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு சோகத்தை தான் இருப்பது. கிட்டத்தட்ட 260 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு விடிய காலையில் 2 மணிக்கு சம்பவம் நடக்குது. நம்ம 10 இல்லை ஒரு 2 மணிக்கெல்லாம் அப்போ தான் கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ட்ரு ஆகிறப்ப மழையாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சமாக தான் மழை, பட் அங்கே மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் கட்டப்னாலையும் மூணார்லேயும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் கேள்விப்பட்டேன். எல்லாரும் வயநாட்டில் இருந்த சரிவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மூணார்லேயும் சரிவு, மண் சரிவு நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளால் இன்றைக்கி மூணார் போக முடியாது. பட் ஆனால் கட்டப்னா போகிறோம். அங்கே நிலவரம் என்னன்னு தெரில, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆக்சுவலி நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்துட்டோம். நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணோம். இங்கே வீடியோ எடுக்கலாம், இல்லை நம்ம கட்டப்னா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று இங்கே சரியான மழை. ஸோ அதனால் வீட்டில் அக்கா போக வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம அங்கே போகலை. இன்றைக்கி கிளம்புறோம், இன்றைக்கி போகிறோம். இதோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போடுறேன், சரிங்களா? மக்களே, ஒரு வழியாக கட்டப்பனா வந்துட்டோம். பசிக்குதுன்னு ஹோட்டலில் உட்காந்துட்டோம். கேரளா வந்துட்டு கேரளா பரோட்டா சாப்பிடாம போனோம். எப்படி இதான் கேரளா பரோட்டா. இங்கே பாருங்கள், பரோட்டாங்கிறது எப்படி இருக்குது. நம்ம ஊர்லேயும் கொடுப்பாங்களே. சிக்கன் கறி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கு, சரிங்களா? நான் மூஞ்சா காட்டுறா. சரியான மழைங்க. இருங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், மலை சாரல் ப்ளஸ் குளிர், சரியான குளிர். மேகம் பார்க்குறீங்களா? மேகம் கலந்து போகுது. நாங்கள் வர வழியில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு காட்டியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். க்ளவுட்ஸும் வந்து அவ்வளோ க்ளோஸாக வருது. அது ஒரு சில்னஸ்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் கட்டப்பனா வந்தீங்கன்னாக்கா 2 வழி இருக்குது உங்களுக்கு. ஒன்று குமிழி வழியாக வர வழி, இன்னொன்று வந்து நம்ம போடிமட்டு வழியாக வர வழி. 2 வழி இருக்குது, எதில் வேணாலும் வாங்க. பட் ஆனால் குமிழி வழியாக வந்தீங்கன்னாக்கா ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் எங்களுக்கு லேட் ஆச்சு. இப்போ ஆல்ரெடி 5 மணி ஆச்சு. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து வீட்டுக்கு போகணும்னாக்கா. இருட்டுறதுக்குள்ளே மழை இறங்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ கட்டப்பனா இது ஃபுல்லாகவே, குமுளி கட்டப்பனா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி க்ளவுடாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. என்ன வண்டி ஓட்டிக்கிட்டே பார்க்க முடியல, ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்து பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். போடுறது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, லீவ் வேறு முடிய போகுது. சீக்கிரம் போய்ட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு டியூட்டிக்கு வேறு போகிறோம். ஸோ செம்ம கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஊரில் எப்படின்னு தெரில, பட் ஆனால் இங்கே செம்ம கிளைமேட் இருக்குது. டிசம்பர்லேருந்து எப்படி இருக்குன்னு தெரில, அது இன்னும் செம்ம குளிராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ, சினிமாட்டிக் வீடியோ எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
டிரைவிங் பற்றின ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா.